ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். முருகப்பெருமானுடைய கருணையினால நானுமே நலமோடு இருக்கேன். இந்த வீடியோ நம்ம வீட்டில் பங்குனி உத்திரத்துக்கு சாமி கும்பிட்டப்ப எடுத்த வீடியோ தான். அன்றைக்கி காலையில் போல் சமையல் ஆரம்பிச்சிட்டேன். சுவாமிக்கு மதியம் போல் இலை போட்டு படைச்சிடலாம் அப்படின்னு பங்குனி உத்திரத்துக்கு முருகப்பெருமானுக்கு. எப்போவுமே வீட்டில் நல்ல நாள் அப்புறம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் தான் உடம்புக்கு முடியாமல் போகும். இது நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் அன்றைக்குமே இருந்தது. பட் என்ன இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்திரம் வருஷத்துக்கு ஒரு தடவை வருது இல்லையா, அதை தவற விட்டுற முடியுமா? அதனால் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வீட்டு வேலையை ஒன்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய டயர்டே மறந்து கடகடன்னு அந்த வேலையை இன்வால்வ் ஆகி பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுவும் சுவாமிக்கு வீட்டில் பூஜை நாட்கள் அப்படின்னா நம்ம எல்லாருமே வீட்டில் லேடிஸ் அப்படி தான். நம்மளுடைய டயர்டோ இல்லை உடம்பு சரியில்லையோ எதையுமே மைண்ட் அதை மறந்துட்டு நம்ம வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நம்மள அறியாமல் ஒரு சுறுசுறுப்பு வந்துடும். கடகடன்னு எல்லா வேலையுமே பார்த்துருவோம். அதே மாதிரி தான் அன்றைக்கி நானுமே சமைச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணோம். இது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது. யூனிவர்ஸ் ஆனால் யூனிவர்ஸை நம்புவாங்க. மீன்ஸ் ஏதோ ஒரு சக்தி இருக்குது, நம்மளையும் தாண்டி ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. நெகட்டிவிட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியும் இருக்குது அப்படின்னு நம்புவாங்க நிறைய பேர். நம்மள மாதிரி ஆட்கள் கடவுள் அந்த பாசிட்டிவிட்டிக்கு, யூனிவர்ஸுக்கு காட் அப்படின்னு பெயர் வச்சு நம்பக்கூடியவங்க நாம். இதை நம்பாதவங்க ஆனால் அந்த பாசிட்டிவிட்டியை மட்டும் நம்புகிறவங்க யூனிவர்ஸை நம்புவாங்க. ஆக மொத்தம் இங்கே முடிவுக்கு வர்றது என்னவோ நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். கடவுள் மேலேயா இருக்கட்டும், இல்லை யூனிவர்ஸ் மேலேயா இருக்கட்டும், ஒரு பாசிட்டிவிட்டி மேலேயா இருக்கட்டும், நாம் வைக்கிறது நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அது எந்த வகையாக இருந்தாலும் பொதுவானதாக இருக்குது. இப்படி யோசிக்கும் போது ஒரு சிலருக்கு என்ன திங்கிங்னா, லைக் அவங்க சாமி கும்பிடுறாங்க, அவங்களுக்கு நல்லது நடக்குது, அவங்க கும்பிட்டா மட்டும் நடக்குது, நமக்கு நடக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெரும்பாலானவங்க மனசில் இருக்குது. ஆனால் அது தவறான புரிதல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சிஸ்டருமே பர்சனலாக இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. லைக் என்னென்னா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. ட்ரங்கர் குடிச்சிட்டு டெய்லி குழந்தைங்களையும் பார்க்குறதில்ல, வீட்டு எக்ஸ்பென்சஸ் எதையுமே பார்க்காம அவங்க அவங்களுடைய சந்தோஷத்தை மட்டுமே பார்க்குறாங்க. ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்க சிஸ்டர். நான் படிச்சிருக்கேன், பட் என்னால் ஒர்க்குக்கும் போக முடியலை, வீட்டு எக்ஸ்பென்சஸ்க்கும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க கூட அவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதில் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, எனக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க சிஸ்டர், நீங்கள் ப்ரே பண்ணிங்க அப்படின்னா நடக்கும் அப்படின்னாங்க. நான் ஆக்சுவலி என்ன சொல்லியிருந்தேன்னா, சிஸ்டர் நீங்கள் அவங்களுக்கு நல்ல விஷயத்த எடுத்து சொல்லுங்கள், குடும்ப சூழ்நிலையை உட்காந்து பேசுங்க, பொறுமையாக எடுத்து புரிய வைங்க, அதோடு சேர்த்து ப்ரேயரும் பண்ணுங்கள். ஸோ அப்போ நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் சிஸ்டர். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சூழ்நிலையும் மாறும், இந்த நிலையும் மாறி போகும். ஏன்னா எதுவுமே நிலையானது இல்லை உலகத்தில். அதனால் இந்த நிலையும் மாறும், கவலைப்படாதீங்க சிஸ்டர். பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு எந்த விஷயம் பாசிட்டிவிட்டியை கொடுக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, நிறைய உள்வாங்கிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நிறைய ஒன்றுன்னா நல்லது நடக்க ஆரம்பிக்கும், உங்களுடைய இந்த சூழ்நிலை மாறிடும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க சிஸ்டர், நான் ப்ரே பண்ணால் கடவுள் கேட்க மாட்டேங்கிறாரு, கடவுள் கேட்க மாட்டாரு அப்படின்னே சொன்னாங்க அவங்க. கடவுள் கேட்க மாட்டார், நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. கடவுள் நம்ம எல்லாருக்குமே பொதுவானவர். எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே பொதுவானவர். நம்ம யார் சொன்னாலுமே அவர் கேட்பாரு. ஆனால் நம்மளுடைய கர்ம பலன் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு என்ன கிடைக்கணும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணுது. கடவுள் நமக்காக வரம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். ஆனால் நாம் கொஞ்சம் பொறுமை காக்கணும். பிகாஸ் நமக்கு உடனே அது நடந்துடாது. நமக்கு கர்ம பலன் நல்லதாக இருக்குது அப்படின்னும் போது நாம் கேட்குற விஷயம் நமக்கு உடனேவே நடந்துடும். இல்லை நமக்கு நம்ம அதிகமாக நமக்கு தெரிஞ்சுமே தெரியாமலும் நிறைய பாவங்களை பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கர்ம பலன் கெட்ட பலனாக அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நமக்கு நடக்கிற விஷயம் கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் கண்டிப்பாக நடக்காமல் இருக்காது. இப்போது 3 மாதத்தில் நடக்க வேண்டியது 2 வருஷம் ஆகலாம், 1 இயர் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி தாமதம். ஆனால் கடவுள் நமக்கு கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். என்றைக்குமே முருகப்பெருமானாக இருக்கட்டும், உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாராக வேணா இருக்கட்டும், கடவுளை நம்பி நம்ம ஒன்ஸ் நாடி போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பாவத்தை கழுவி நம்மளை பரிசுத்தமாக்காமல் அவங்க விடவே மாட்டாங்க. ஸோ அப்படி ஆகிற பட்சத்தில் தான் கடவுள் நமக்கு ஒரு ஆசீர்வாதங்களாக கொடுக்க ஆரம்பிப்பார். அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். அதனால் கடவுள்கிட்ட போயிட்டு நீங்கள் முறையிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மேலே நம்பிக்கைங்கிறது இருக்கணும். நம்பிக்கைங்கிறத சாதாரண வார்த்தையினால் சொல்கிற விஷயமே கிடையாது. எவ்வளோ துன்பம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் அது மனசளவில் நம்ம பிரேக் டவுன் ஆகலாம். பட் அந்த ஒரு 10 செகண்ட்ஸ் தான். திரும்பவும் தொடச்சி போட்டு
முருகர் இருக்கார் பார்த்து பாருப்பா, இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அந்த தெய்வம் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் கவலையே படக்கூடாது. பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், இதை கூட பார்க்க முடியாதா நம்மளால்? நம்ம எவ்வளவோ பிரச்சனைகளை வந்து கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நாம் வந்து மூவ் ஆன் பண்ணி போகணுமே தவிர, உடஞ்சி அந்த இடத்துலையே உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு தினம் புலம்பிக்கிட்டு இருந்தோன்னா நம்மளால் எதை ஒன்றையுமே அச்சீவ் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா பொறுமை. அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நம்ம பொறுமையாக காத்துட்ருக்கணும். கண்டிப்பாக உயிர் போகிற காரியத்தில் இருக்கும்போது நம்மளால் பொறுமையாக இருக்க முடியாது தான். ஆனால் அதை நாம் வளர்த்துக்கணும். இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்குற டெஸ்ட். நம்மளை வந்து முழுமையாக பக்குவப்படுத்துவார். முருகப்பெருமான் பொறுத்த வரைக்கும் எதையுமே எடுத்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு வந்து கொடுக்கவே மாட்டார். நம்மளை வந்து மேலே மேலே பக்குவப்படுத்துவார். நீ வந்து அடி தாங்கி பழகிட்ட அப்படின்னா இனி என்ன கஷ்டம் வந்தாலும் நீ தாங்கிக்குவ. லைக் இப்போது கடலில் மீனை பிடிச்சி கையில் கொடுக்கறத விட அந்த தூண்டில் போட்டு மீனை எப்படி பிடிக்கணும்னு நமக்கே கற்றுக் கொடுத்துட்டா நாமளே தெரிஞ்சுக்குவோம்ல. நம்மளுடைய மனசும் வந்து பக்குவப்பட ஆரம்பிக்கும். அதிலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத அதை தான் வந்து முருகப்பெருமான் முழுமையுமாக செஞ்சு நம்மளை செதுக்கி 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 நம்மளுக்கு கஷ்டங்களை வந்து தாங்கி அதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்து பக்குவப்படுத்தி முழுமையான ஒரு மனுஷனாக மாற்றி அதுக்கப்புறமா நம்ம கேட்ட விஷயங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். அதனால் கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கை உயிரே போனாலும் வந்து அந்த நம்பிக்கை உடையவே கூடாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம நம்பணும். அதே அளவுக்கு பொறுமையும் இருக்கணும். சுவாமியை போய் திட்டி தீக்கிறது அது வந்து ஆசையாக பண்ணுறது வேறு. பட் பிரேக் டவுன் ஆகி அந்த இடத்துல வந்து நம்ம அதை மட்டுமே பண்ணக்கூடாது. ஒன்ஸ் வந்து மனசு ஒரு சிலருக்குலாம் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அதிலிருந்து மீண்டு வரவே முடியாது. பட் அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஸ்ட்ராங்காக நாமளாக வந்து பக்குவப்பட்டு நம்பிக்கை பொறுமையோடு ஒரு தெய்வத்தை வழிபட்டோம் அப்படின்னா எந்த தெய்வமாக இருந்தாலும் அவங்களுடைய கருணை கண் பார்வை நம்ம மேலேயும் படும் அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களோட பேசிட்டே சமையலையும் முடிச்சாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு சாப்பாடு, சாம்பார், அப்பளம், வடை, பாயாசம், 2 வகை பொரியல், 1 பீன்ஸ், இன்னொன்று வாழைக்காய் பண்ணியிருந்தேன். எல்லாமே பண்ணி சுவாமிக்கு சாப்பாடும் இலையில் பரிமாறி தூப ஆராதனையெல்லாம் காட்டி தேங்காய் உடைச்சி வச்சு நைவேத்தியம் பண்ணி சூப்பராக வந்து அரோகரா கோஷத்தோட எங்கள் வீட்டு பங்குனி உத்திர வழிபாடு நல்லபடியாக நிறைவடைஞ்சுது. நானும் ஒரு பூஜை வீடியோலாம் சொல்கிறேன். திரும்பவும் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க எங்கள் வீட்டில் எல்லாம் இப்படி தான் போடுவோம், இதை மாற்ற விட மாட்டாங்க. வீட்டில் பெரியவங்களுக்கு ஒரு சில விஷயம் வந்து மாற்றி பண்ண விட மாட்டாங்கள்ல, அந்த மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாருமே இப்படி தான் பண்ணுவோம். ஸோ நானும் இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதை எங்கள் வீட்டில் மாற்ற விட மாட்டாங்க. நம்ம வீட்டில் நான் சாமி கும்பிட்றதா இருக்கட்டும், இல்லை கோயிலுக்கு போகும்போதாக இருக்கட்டும், சாமிக்கிட்ட வந்து மேக்ஸிமம் டக்குன்னு போய் நம்ம இதை கேட்கணும், இந்த வேண்டுதல் வைக்கணும், இதை கேட்கணும், அது மாதிரி வந்து எனக்கு தோணவே தோணாது. அங்கே நின்று சாமியை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும். அவங்கள பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், கண்ணில் ஒரு டியர்ஸோட சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துடுவேன். ஆனால் வந்து இது கேட்கணும் அது கேட்கணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல தோணவே தோணாது. அதுக்கப்புறம் ஏதாவது கஷ்டம் வரும்போதுல லைக் நம்ம இந்த விஷயத்தை அன்றைக்கே நம்ம அவர்கிட்ட சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஆனால் நம்ம சொன்னால் மட்டும் என்ன, சொல்லாட்டி என்ன, அவருக்கு தெரியாதா நமக்கு என்ன தேவைன்னு? தக்க நேரத்துல அதை வந்து அவர் நமக்கு சரி பண்ணி கொடுப்பாரு. அதனால இதை பத்தி எல்லாம் வந்து நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு என்ன நானே தேத்திக்குவேன். அதனால என்னைக்குமே நமக்கு நாம தான் பெஸ்ட் மோட்டிவேட்டர். இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மறந்துடாது. நான் வியர் பண்ணியிருக்க சாரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொட்டிக்ல நிறைய பேர் ஆஃபர்ல பர்ச்சேஸ் பண்ணீங்க. பிளவுஸ் டிசைன் கேட்டிருந்தீங்க, அதான் காட்டியிருக்கேன். இந்த லேஸ் வந்து ரெடிமேடா விற்கும், நாமளே வாங்கி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டா போதும். அண்ட் இப்போ இந்த சாரீ ஸ்டாக் இல்லை, கம்ப்ளீட்லி சோல்ட் அவுட்டு. நான் ப்ளவுஸ் டிசைன் காட்டுறதுக்காக தான் காட்டியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.